தங்கப்புல நீ அப்பா கிட்ட வாமா. பத்தியடா கிங்சன் நம்ம கிட்ட பிள்ளை தரதே கிடையாது. என்ன கிங்சன் என்னல இதோட வண்டி ஓட்ட விடுங்கள, ஏமல கூப்பிட்டுட்டே இருக்கீங்க? கிங்சன் சரியான ஆளு. ஏம்ல பின்ன இசை நீ மட்டும் வச்சிருக்கா? எங்க கிட்ட நாங்க வச்சிருப்போம். ஏம்ல இவனை தூக்கி சமந்தது காணதல, அவளை எங்கேயாவது நடக்க விட்டீங்களா யாராவது? இப்படியே நடக்க விடாம பண்ணிக்கிட்டு இருங்க அவளை. என்ன இப்ப எனக்கு சந்திக்கிறோன்னு என்னடா அந்த மாலையால அவளை நடக்க விட்டுருக்கலாம், அங்கேயும் நடக்கவில்லை, அங்க நீங்க தூக்கி சமந்தீங்க. இப்படியே விட்டா எப்ப நடப்பா? அவட தலையாட போட்டிருக்காங்க ஏதோ பளிங்கு மாதிரி. உன் புள்ள வலிக்க விழுந்துட்டானா? அவளே சுத்தி பார்க்கணும், வீட்டை விட்டு வெளியில போனதான் நம்மள கூட்டு போனது. அங்க போய் நீங்க எல்லாம் சுத்தி நின்னுக்கிட்டு அவளை எதுவுமே பார்க்க விடல. அது தங்குப்புல எப்ப பார்த்தாலும் சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்றீங்க, பார்த்தா வெளியில போனாலும் அதுதான். ஆமாமா யாரும் பாப்பா கிட்ட போக கூடாது, நீ மாமா கிட்ட வாமா. ஒண்ணு வேண்டாம், அப்பப்ப காய்ச்சடிச்சா பல்லு வலிக்கான்னு செக் பண்ணிக்கிட்டே. நீ என்கிட்ட தானமா வருவ? கொன்னே போட்டுருவேன். நீ சரியான ஆளு. அவ எங்க கிட்ட வந்துருவான்னு நீ பிடிச்சு வச்சிருக்க. அவ எங்க கிட்ட தான் இருப்பா. இசை நீ எங்க கிட்ட தானமா இருப்ப? ஒண்ணு இருக்க மாட்டேன். பாரு வியானிக்கு எங்க அண்ணன் பிடிச்சு வச்சிருக்கா, நீங்க வந்துருமா. ஏய் இதுக்கு அப்புறமா தான் இருக்க விடுங்க சொல்லிட்டேன். சரி சரி நீ பார்த்து வண்டி ஓட்டு. தங்குப்புல நீ என்கிட்ட வாமா. இங்க பாரு, நான் இந்த ராட்டுக்கெல்லாம் கூட்டு போனோம்ல, எங்க 5 பேர் சுத்தி இருந்துகிட்டே ராட்ல ஏறணுமா வீட்டுல இருக்கமா கார்ல இருக்கமானே எனக்கு தெரியல. அதுக்கு பேரு ராட்டா. ஒவ்வொன்னு என்னாலதான் கத்துனாங்க, என்ன கத்த விட்டியலா? அது நீ பயந்துவல, அதான் நாங்க 5 பேர் உள்ள உட்காந்து உன்னை பொத்தி வச்சுக்கிட்டோம். எனக்கு கார்ல இருந்த மாதிரி தான் இருந்துச்சு, எந்த ஃபீலுமே இல்ல. அதுக்கு என்ன, நம்ம இன்னொரு நாள் போவோம் சரியா? ஒண்ணு வேண்டாம். என்னல மரியாதை இசை என்கிட்ட தாபத்துக்க, அவ என்கிட்ட வரதான் ஆசைப்படுறா, நீ தான் கொடுக்கவே மாட்டேக்க. மரியாதை கொடுத்து சொல்லிட்ட. ஒன்னதான் நான் ஓடட்டு அடிக்க போறேன். அவளை அறவே நடக்கணும் பண்ணது நீ தான் பார்த்துட்ட. ஏன் நடக்கணும்? அவ எதுக்கு நடக்கணும்? இடுமாடு மாதிரி நாங்க இருக்கும் போது என் பிள்ளை எதுக்கு நடக்கணும்? இல்ல அவன் நடக்காம இருந்த என்னத்துக்குலாவா? எனக்கு தெரிஞ்ச அவன் நடக்கவே இல்லை. எல்லாத்துக்கும் மூல காரணம் பெரிய அண்ணன். இவன் என்ன அப்பப்ப என்னையே திட்டிக்கிட்டு இருக்கான்? ஆரம்பிச்சுட்டு நீங்க தானே. அழகா அந்த மால்ல விட்ட கொஞ்சம் தூரம் நடப்பான்னு நினைச்சேன். ஆரம்பிச்சு வச்சது நீங்க தான். ஆமா என் தங்க பிள்ளைக்கு கால் வலிக்கும். என்னத்த சொல்ல, அவன் நடக்காமலே இருக்கா, பாத்துக்கிட்டே இருங்க. பாத்தியமா எப்படி திட்டுறோம்னு? சரிதான் சரிதான் நம்ம பேசுற அழகா பாருங்க. பொம்மலடா, அது பொம்மை அப்படிதான் பேசும். இங்க இருக்க யாருக்கிட்டே நீ போ, அதுக்கப்புறம் தான் இருக்கு. உங்களுக்கு மட்டும் சொந்தமா வந்தேன்னு வச்சுக்க. சரி நீ பார்த்து வண்டி ஓட்டு, கோப்படாம வண்டி ஓட்டு. என்ன அவளை அறவே நடக்க விட மாட்டேங்க யாரும். அவன் வீட்டுல இருந்து சொல்லிட்டு கூட்டு போனான், நான் ஓடி ஆடி விளையாடுவேன்னு. யாராவது விளையாட விட்டீங்களா? எங்க போனாலும் தூக்கி தூக்கி மாத்தி மாத்தி யாராவது வச்சுக்கிட்டு. என்னடா அன்னைக்கு ரொம்ப அண்ணன் கோவப்படுதான். ஆனா எனக்கு பயம், எங்க இசை நம்ம கிட்ட இருந்தா அங்க போக மாட்டான்னு எனக்கு பயம். நீ வா, உனக்கு பின்ன எனக்கு இசை வேணும், நீங்க வாமா. ஒன்ன போட்டு ரஸ்கா. அப்போ நம்மளை இப்போதைக்கு தூக்கிடக்கூடாது, கொண்டு வா நம்மள. அண்ணா இல்லடா, பிள்ளைக்கு பேத்தமா இருந்துச்சு, அதான் ஏசி கார்ல தான் வரா, ஒண்ணு செய்யாது. இங்க வாடி, நீங்க தள்ளி பாருங்க. இங்க யாருக்கிட்ட நீ போ. இங்க வா, மாமா கிட்ட வா. பிள்ளைக்கு தான் வாங்கி கொடுக்கணும்ல. இதான் ஒரு மணி பாட்டு. அண்ணே எல்லாரையும் தந்தனி கார்ல வர சொன்னேன், எல்லாம் ஒரே கார்ல வந்திருக்கோம். சரிப்படாது, எங்க நிக்கணும், நேர வீட்டுக்கு போயிடலாம். நம்மள எவனால ஏதாவது பண்ண முடியும்? எவன் வரட்டும், பொழந்துட மாட்டேன். என்ன அப்படி எவன் வரான்னு பாக்கணும், பொழந்துட வேண்டாம். டேய் இங்க பாரு, எதிரி எப்படி இங்க வந்து வருவான்னு நமக்கு தெரியாது. புள்ளை வேற கூட்டு வந்திருக்கோம், சொத்தம் கட்டாம இருங்கடா. அண்ணன் தம்பி சம்பளிங்க குடும்பம் ஒரே கார்ல தான் போய்கிட்டு இருக்குன்னு தெரிஞ்சதே, எந்த எல்லைக்கும் போய் அழிப்பானுங்க. வாய முடிட்டு வாங்கடா. கிங்ஸ்னா பயப்படுறது? நான் சென்னைக்கும் போயிருந்த வேலையில கூட வந்திருக்கிறது யாரு? வாரிசு, ஞாபகம் இருக்கட்டும். இது பொறக்கி என்ன எவனாவது பொறிக்காதுன்னு பார்த்தாங்க. அண்ணா என் வீட்டு வாரிசு மாதிரி எவனாவது கை வைக்கிறல்ல, நினைச்சாலே அந்த மண்ணில வாழ முடியாது, பொழந்துருவேன். அப்படி அவன் தோறான்னு பாக்குறானே. ஏய் பொண்ணா 2-3 பேரை வர சொல்லியிருக்கா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. பிள்ளைக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு போவோம். சரி அங்க கூட்டிங் சொல்லி நிப்பாட்டுட்டா. அண்ணே அங்க தள்ளி ஒரு தர்பார் இருக்கும், அங்க நிப்பாட்டுனே. ஏன்டா அங்க என்னடா இருக்கும்? பஞ்சாபி சப்பாத்தியும் சிக்கன் குருமா இருக்கும், சூப்பரா இருக்கும். அதுல இசைக்கு வாங்கி கொடுக்கலாம். ஏய் அங்க தள்ளி வரதானேடா? ஆமாண்ணே ஆமாண்ணே. இசைங்க நான் தான் உனக்கு ஊட்டி விடுவேன், அந்த சிக்கன் ரொம்ப டேஸ்டா இருக்கும். நான் ஊட்டி விடுதேன். சரி நானும் ஊட்டி விடுவேன். டேய் நான் தான் ஊட்டி விடுவேன். நானும் ஊட்டிடுவேன் தங்கம். நான் ஊட்டிட்டு சாப்பிடலாமா? ஆரம்பிச்சுட்டானுங்க. தங்க பிள்ளைங்க வா, அம்மா கிட்ட வா. அந்த கிட்ட மட்டும் அழகா போறா. இசை நீ மாமா கிட்ட வாமா. தங்க பிள்ளை அப்பா கிட்ட வா.
அண்ணே இருக்கட்டுண்ணே, கொஞ்ச நேரம் நீ உட்காந்துக்க தங்கப்புல, மாமா வெளில உட்காந்துக்க. டேய், என் பிள்ளை நான் தூக்கலன்னு வச்சுக்கோயேன், எனக்கு நல்லாவே இருக்காது. அவன் வேற அப்ப வச்சு தர மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த பண்ணது அப்படித்தானே இருக்குது. ஒரு நேரமாவது அவளை கீழே விடுறீங்களா? அண்ணே, அவன் கொஞ்சமாவது நடக்கணும். அவன் பயப்படுறதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு. ஆமாண்ணே, கை காலு உடம்பு எல்லாமே அசையணும். அவன் அறவே நடக்க மாட்டேங்க. நீங்க தூக்கி தூக்கி சமைக்கீங்க, நீங்க விட்டு அவனுக்கு தூக்குறானுங்க. அப்புறம் அவன் நடக்கலன்னா இழுத்துக்கான் கை காலு. அதான் அவன் பயப்படுதான். ஏண்டா இவ்வளவு சொல்ற, நீ ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பு மாதிரி எவ்வளவு நேரம் தூக்கி சமைக்க? அப்போ உனக்கு தெரியாது? நீங்க அதுக்கப்புறமும் தூக்கிட்டே அலைஞ்சீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போற பிள்ளை ஞாபகம், அதை தூக்கி வரைக்கும் கொஞ்சிட்டு போனாதான் ஞாபகம் கொஞ்சம் குறையாரும். அதுக்காக தூக்கி சமைப்பேன். நீங்க பகல் ஃபுல்லா தூக்கி சமைக்கீங்க. டேய், நானும் சைட்டுக்கு போற வரைக்கும் நான் தூக்குவேன். நான் ஹாஸ்பிட்டல் வர வரைக்கும், அப்புறம் நீங்க அதுல இருந்து சைட்டுக்கு போற வரைக்கும் 2 பொடி பையில கிளம்புங்க. 24 இவ சுத்துறானுங்க, 24 தூக்கி சமைக்கானுங்க. போத கரைக்க அண்ணன் பிறகு. டேய், ஒருத்த இறங்கி எந்த பிரச்சனையும் இல்லையான்னு செக் பண்ணுங்க. அண்ணே, நான் பாத்துறேன். டேய், சந்தேகப்படுற மாதிரி எவ்வளவு நின்னாலும் சரி, தட்டி தூக்கிட்டு அதுக்கப்புறம் வா. டேய், நம்ம கார் பக்கத்துல 2 பேரும் காவல் கொடுங்க. எவன் என்ன பண்ணுவான்னு தெரியாது. டேய், நீங்களும் போய் சாப்பிடுங்க, எனக்கு பசி இல்லை. நான் காருக்கு வெளியில நிக்க. சரிங்கண்ணா. டேய், நான் வெளியில காவலுக்கு நிக்க, நீங்க பிள்ளைங்களாம் உள்ள போயிட்டு வாங்க. சரிங்கண்ணா. ரஜினி சாங் போடுனே. ஐயோ, தூக்கம் ஒரு கொடுக்க பிள்ளைக்கு. தூங்கிட்டா தூக்கிட்டு கொஞ்சம் முடியாது. பாய், என்ன தூக்கமா வருது? வா, படுத்து ஓடியா. சாப்பிட்டானே, அண்ணன் தூங்க வைக்க போறான். வா, வந்து பாட்டு ஓடியா. அண்ணன் தூங்க வச்சுட்டான்டா. அண்ணே, முன்ன பார்த்து வண்டி ஓட்டுனே. இப்ப தூங்குனா ஒரு நாளைக்கு கால் எந்திப்பா. தூக்கிட்டு கொஞ்சம் முடியாது. பாத்தியா, நான் கொஞ்ச நேரம் தூக்கிட்டு கொஞ்சுவேன். என் பிள்ளை எங்க தலைவன் பண்ணிட்டான். இப்ப தூங்கிட்டான். அண்ணே, நம்ம தூக்கி சமந்து அவளுக்கு உடம்பு ஒடிச்சிருக்கோண்ணே. அதான் பார்த்தேன், டக்குனு தூங்க மாட்டாள. தூங்க வைக்க நம்மள குரங்காக்கிடுவாள. எப்படி தூங்கினான்னு பார்த்தேன். தூங்கும் போது கூட இவ்வளவு அழகா இருக்கா பாருடா. பொம்மை மாதிரியே தூங்குதா பாருடா. போனேன், நானே கோத்துல இருக்கேன். தூக்கி கொஞ்சத்துக்கு தருவான்னு பார்த்தா தூங்க வச்சுட்டானே. அவ்வளவுதானடா. இப்ப பாரு, டேய், அவ உள்ளங்கால கீச்சன் கட்டி விடு. ஏன் கிங்சன் என்ன புரட்டி எடுக்கிறதுக்கா? நானும் பண்ண மாட்டேன். அவ்வளவுதான், என்ன அடிச்சு விடுவான். டேய், யாருக்கும் தெரியாம கீச்சன் கட்டுடா, நான் பாத்துக்கிறேன். என்ன, அவ ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டானே. விளையாட்டு அப்படி இல்லாடா, இன்னைக்கு ஒரே விளையாட்டுல இருந்துட்டா, அதை தூங்கிட்டா. என்னடா கிங்சன் என் பிள்ளை இப்படி கிடந்து தூங்குதா? இன்னும் கொஞ்சம் தலையில தூக்கிச்சு சமைங்க, அப்போ அவளுக்கு நல்லா இருக்கும். என்ன திட்டிக்கிட்டே இருக்கான்டா இவன். இவன் எனக்கு கண்ணா இவனுக்கு கண்ணானே சந்தேகமா இருக்கு. ஏன்டா அண்ணனை திட்டிக்கிட்டே இருக்கா? கோத்த கிடைப்பாருங்க. ஆளுக்கு ஒரு கார்ல போனா அவ்வளவு ஒண்ணா வந்தாச்சு கார்ல. டே கிங்சன், பயப்படலாம்டா. ஒண்ணு ஓனி ரஸ்கா. எங்க பிள்ளை கூட கார்ல வந்தா எங்களுக்கு ஜாலியா இருக்கும். சரி சரி, இன்னும் 1 மணி நேரத்துல வீட்டுல போகணும் சொல்லிட்டேன். ஆமாண்ணே, இன்னும் 1 மணி நேரத்துல போனோம். அண்ணே, இசை எங்கிட்ட தானே, நீ கார் ஓட்டுனே. வேண்டாம் வேண்டாம், அவ தூங்கட்டும். அண்ணே, உனக்கு கார் ஓட்டுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும்ண்ணே. ஆமா, இந்த எலிகுஞ்சி படுத்துதான் எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குது. என்னடா எப்ப பார்த்தாலும் புள்ளி நமக்கு தரவே மாட்டுக்கான். அண்ணே, வேற வழி இல்ல, உள்ளங்கால கீச்சன் கட்டி விட்டுருவோனே. அந்த தூங்குற அழகா பாருங்கண்ணே. அதெல்லாம் பாத்துட்டே இருக்கலண்டா, நான் விடிய விடிய பாத்துட்டே இருப்பேன். அவ்வளவு அழகா என் பிள்ளை தூங்கும். அதான் பாதி நாள் பகல தூங்குறீங்களோ? அப்படி இல்லடா, புள்ள அழகா தூங்கிட்டு இருப்பா. கத்துல இருந்து கீழே விழுந்தாடல, அதான் முடிச்சிருப்பேன். அண்ணன் திட்டிட்டே இருக்காடா. எனக்கே அவ தூங்க ஆரம்பிச்சா தூக்கமே வராது. அவளைதான் பாத்துக்கிட்டு இருப்பேன். அவளை செல்லம் போல தூங்கிட்டு இருப்பா. ஒரு நாள் நம்ம ரொம்ப தூங்கிக்கணுமே. உண்மையில அவ தூங்குறது பொம்மை தான் இருக்குது. டே கிங்ஸேன், கோத்த கலப்பிட கூட சொல்லிட்டேன். நீ காதண்டா ஒட்டுற புள்ளி என்கிட்ட குடண்டா. வேண்டாம் வேண்டாம், என்கிட்ட தூங்கட்டும். பாத்தீங்க, நம்ம கிட்ட தரவே மாட்டேங்க. இல்ல பிள்ளை குடுறா. இப்படி இவன் நம்ம கிட்ட தர மாட்டேன்னு தெரிஞ்சா கல்யாணமே பண்ண விட்டுக்க கூடாது. தெரியாம போச்சுதே. அதை நம்ம அப்ப பிறக்கல. அதான் எல்லாத்துலயும் ரொம்ப உசாரி இவரு. நம்ம எப்படி வளர்ந்ததுக்கு அப்புறம் இவரை கல்யாணம் பண்ண விட மாட்டோம்னு சின்ன பிள்ளையே கல்யாணம் பண்ணிட்டாரு. அப்படி பார்த்தா உலகத்திலே சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணி சாதனை படிச்சது நம்ம கிங்ஸன் என்னதான்டா இருக்கணும். அங்க என்னடா சிரிப்பே? என்ன, நீ ஒரு சாதனை பண்ணிருக்க தெரியுமா? என்னடா ஒரு சாதனை பண்ணிருக்கான்? அவனே உலகத்திலே சின்ன பிள்ளையிலே கல்யாணம் முடிச்சது நம்ம கிங்ஸன் தானே. அதே உண்மைதான்டா. இவனுக்கு 4 வயசு இருக்கும். அவன் அன்னைக்கு தான் பிறந்திருந்தா. பாரு, என்ன நீ சரியா நாள் உலகத்திலே இளம் வயதில் கல்யாணம் முடிச்ச மாதிரி நீங்க தானே கிண்டல் பண்ணிட்டு இருக்காதுடா. சும்மா இரு, பெரிய சாதனை. இத கின்னஸ் புக்ல போடணுமே. டேய், அவ கால கீச்சம் கட்டி விடுறா. புள்ளி என்கிட்டயே தர முடிக்கீங்க. இப்ப பாருங்க.
என்ன இவனுக்கு சேட்டையை ஆரம்பிச்சுட்டானுங்க. டேய் இவ்வளவு தூங்குறோம் சும்மா இருங்கடா. நாங்க எதுவும் பண்ணலனே. சாரா நான் இங்கதானே உட்காந்துருக்கேன். இவளை மட்டும் இன்னைக்கு எழுப்பிட்டீங்க. 2 பேரும் இறக்கி விட்டு போயிருவேன். அண்ணா எழுப்பிட்டானுங்க. இப்படி தூங்கட்டும்டா. நாங்க ஒண்ணும் பண்ணலனே. இனி தூங்க மாட்டா. இன்னைக்கு நாம எல்லாரும் செத்தோம். இசை முடிச்சுட்டா. இனி தூங்கவே மாட்டா. ஹாய்மா அவளை சொல்லி எழுப்பி விட்டானுங்களே. நீ தூங்குடி. ஒண்ணு இல்ல தூங்கு 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 தூங்கு. இனி தூங்கிட்டு தான் மாதிரி சொல்லி பாப்பா. டேய் புள்ளை எழுப்பவே செஞ்சுச்சிங்களாடா. தூங்கு கொஞ்சம் எல்லாம் தூங்கு. வேற எழுச்சிக்கலாம். படு ஓடியா கையில படு முடியா. சரி வா அப்படி நெஞ்சில செஞ்சுக்க. நான் தூங்க வைக்க. டேய் கொஞ்சமா தூங்கணும். பிள்ளை மாதிரி இருப்பா. நீ தூங்குமா வா நெஞ்சில படுத்துக்க. இசைமா தூக்கம் போயிட்டோமா. யாரு கீச்சன் கட்டி விட்டது? அப்படின்னா கீச்சன் தான் கட்டிருக்காங்க. இல்ல இரு உங்க 2 பேரும் இறக்கி விட்டு போறோங்க. ஆனா நாங்களும் கீச்சமே கட்டல. அது பிரேக் எது போடும் போது கையில கால் பட்டிருக்கும். நீ போடுடி. தூக்கம் போயிட்டு. தங்க பிள்ளை என் வயிறு பிள்ளை. இப்பதான் நல்லா இருக்கு காருக்குள்ள இருக்கிறதுக்கு. ஆமாடா இப்பதான் கார் மாதிரி இருக்குது. இப்ப தூங்கினப்ப நல்ல வேலை பத்தியாடா. ஆமாண்ணே கீச்சன் கட்டி விட்டது நீங்க 2 பேரும் தானே? ஆமா நீ தூங்குற நல்ல வேலை இல்ல. எனக்கு தூக்கமா வந்துச்சு. வீட்டுல போய் தூங்கிக்கலாம். சரி நம்ம கருப்பை விளையாடுவோமா? டேய் 4 கோழியா போயிருமா? ஆனா அங்க டியூப் லைட் ஒண்ணுமே இருக்காது. இருட்டா தான் கிடக்கும். ஆனா அங்க போனா சீக்கிரம் போயிடலாம். டேய் மெயின் ரோட்டை போவா டே கிங்ஸ் ஊருக்குள்ளே போ. ஊருக்கு வெளியில வேண்டாம். டே ஒரு வழி யாரும் நோட் பண்ணிருந்தா கூட பைபாஸ் நிப்பானுங்க. பைபாஸ் வழியா போக வேண்டாம். ஊருக்குள்ளோடி போ. அதான் நமக்கு சேஃப்டி. பாதை சரி இருக்காது அதான் பார்த்தேன். உள்ள காடா இருக்கும் அதான் லைட் இருக்காது. டேய் பரவாயில்ல ஊருக்குள்ளோடியே போ. சரிங்கண்ணா. டேய் இதனடா ஊருக்குள்ள பரவாயில்லையே. ஆமாண்ணே அங்கே பந்தபஸ் வச்சிருக்காங்க. அப்படி எந்த தகவலும் எனக்கு வரலையா? இருக்குடா போலீஸ் நிக்குது. சரி அது இறங்கி நான் என்னன்னு பாத்துட்டு வரேன். டேய் நான் சொல்லாம யாரும் கார் விட்டு இறங்க வேண்டாம். இல்லண்ணே நீர் நான் பாத்துட்டு வரேன். வேண்டாம் உங்ககிட்ட சரியான பதில் வராது. நான் பாத்துக்கிறேன். டேய் நான் இறங்கி பேசிட்டு வரேன். இல்லண்ணே இது வேற எதுவும் பிரச்சனை மாதிரி இருக்குது. நம்ம போகும்போது எங்க எந்த பிரச்சனை நடக்கல. இல்லடா இது வரைக்கும் எந்த தகவலுமே இல்லையா? அப்படின்னா டேவிட் நம்ம ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பானே. அதானே அப்ப வண்டி நிப்பாட்ட வேண்டாம். போய்கிட்டே இருப்போம். அண்ணே அதெல்லாம் தட்டி தூக்கிட்டு போனே. எவனை நம்ம கேள்வி கேட்க முடியும்? வந்தா சரி தட்டி தூக்குனே. டேய் நிக்க வேண்டாம் சும்மா தட்டி தூக்கு பாத்துக்கலாம். சரி சீட் பெல்ட் போட்டுடுங்க. நாங்க பாத்துக்கலாம்டா. நீ தட்டி தூக்கு. டேவிட் யாருக்கும் எந்த தகவலும் சொல்லல. இல்லடா டேவிட் எந்த தகவலும் சொல்லல. அப்ப இது வேணுக்குனே நம்ம மடத்துக்கு தான் நிக்கானுங்க. சரி தட்டி தூக்கிடுறேன். அப்படிதான் தூக்குற தூக்குற தூக்கு. அண்ணா அப்படிதான் தூக்குற தட்டி தூக்குன. சும்மா தூக்குடா. அதை தட்டி தூக்கு. எங்க கொண்டு தடுப்பு வச்சிருக்கானுங்க. தொடன அந்த சைடு பாரு. அவர் உனக்கு தெரிஞ்சவரான்னு பாரு. இல்லையே டேய் கவின் என்னண்ணா இது உங்க ஸ்டேஷனான்னு பாரு. அப்படி எனக்கு எந்த தகவலும் வரலண்ணே. ஏய் இவனை குறிச்சு வச்சுக்க. நாளைக்கு இருக்க மாட்டாம்ண்ணே. யாருக்கிட்ட நம்ம கிட்டயா? நாளைக்கு என்னடா அவனுக்கு இன்னைக்கு எவனும் அவங்களோட இருக்க கூடாது. அடிச்சிருவான். டேய் நீங்க 2 போய் எங்கேயாவது கைக்கு வச்சுங்க. நாங்க எதுக்கு கை வைக்க போறோம்? இல்லண்ணா வீட்டுல போய் கார் நிக்கிறதுக்குள்ள அவனுக்கு கதையை முடிச்சிருக்கணும். அதுக்கு முன்னாடி முடிச்சிருவேன். தூமனை என்ன எலி போட்டுட்டீங்கல்ல. இப்போ எனக்கு போர் அடிக்கு. ஏதாவது விளையாடுவோம். என்ன விளையாட சொல்லு. பாட்டு போட்டி. என் பிள்ளை எது சொன்னாலும் ஓகே தான். சரி ஃபர்ஸ்ட் நான் ஆரம்பிப்பேன் சரியா? சரி தங்கம் நீ தான் எல்லாத்துலயும் ஃபர்ஸ்டா இருக்கணும். ஒண்ணுதான் நாங்க எல்லாத்துலயும் ஃபர்ஸ்டா இருப்போம். சரி அப்போ நான் ஆரம்பிப்பேன் சரியா? பேசுற அழக பாரு புள்ள. அத்தண்டா இத்தண்டா அருணாச்சலம் நதண்டா டா டாலந்து ஆரம்பிக்கணும். டாவா அதுல என்ன பாட்டு இருக்கு? டேய் டால என்னடா பாட்டு இருக்குது? கண்டுபிடிங்க எல்லாரும். மாட்டீங்களடா. அவளை ஏன்டா எழுப்பி விட்டுன்னு இப்ப நினைப்பீங்கடா. அண்ணே டால என்னென்ன பாட்டு இருக்குது? அப்பப்போ புத்திசாலிங்க தான் நிரூபிச்சிருவா. டேய் உண்மையிலே டால என்னடா பாட்டு இருக்குது? எனக்கும் சினிமாக்கும் ரொம்ப தூரம். நீங்களே கண்டுபிடிங்க. குட்டிமா நீ மாமா கிட்ட வா. நம்ம 2 பேரும் ஒரு கட்சி. இப்ப பாரு அவங்க கிட்ட போவ பாரு. ஆமாண்ணு அது எப்படி? அவங்க 2த்துக்கும் அப்படி ஒரு பொருத்தம்டா. நம்ம வீட்டுல சாஃப்ட் பிசி வந்தான். அதனால அவ இவங்கிட்ட ரொம்ப சேருவா. டால என்னமா பாட்டு இருக்குது? கண்டுபிடிங்க மாமா. டால என்ன பாட்டு இருக்கு? தங்க பிள்ளை அப்பா கிட்ட வாமா.
என் தங்க பிள்ளை, என் வயிறு பிள்ளை, என் கட்டி பிள்ளை. என்ன இன்னும் எங்களுக்கு கொஞ்சம் தாங்கண்ணே. இந்த வா மாமா கிட்ட வா. இருக்குது பாரு பொம்மை மாதிரி. எங்க வீட்டு வாரிசா? எங்க வீட்டு வாரிசா சின்ன குட்டியா? மாமா பாட்ட கண்டுபிடிங்க. சத்தியமா எனக்கும் தெரியாது. நானும் சினிமாலாம் பார்த்ததே இல்ல. இந்த வீட்ல ஒருத்தருக்கு ஒண்ணும் தெரியல. கண்டுபிடா புள்ள சொல்லிட்டா, அதுக்காக கண்டுபிடிக்கணும். என்னடா பாட்டு? அண்ணே என்னடா சுத்தி வளைச்சிட்டானுங்க. கிங்ஸே வண்டி எங்க நிப்பாட்டாத, போய்கிட்டே இரு. உன்னை தட்டி தூக்குட. தட்டி தூக்க முடியாதுடா, அவனுக்கு சைட்லயும் வந்துட்டானுங்க. பரவாயில்ல, ஈஸியா மறைச்சு வைங்க. சரி ஏதாவது பண்ணல. அண்ணே ஒன்னும் பதட்ட வேண்டாம், வண்டி நான் ஓட்டுறேன். டேய் கவினே, அண்ணே இப்ப பாரு, புள்ளைக்கு ஒரு கீழ் கூட விழக்கூடாது. கிங்ஸி நீ சாரணு 3 பேர் தப்பிச்சுங்க. கிங்ஸ்னே அந்த சைடா லைட்டா அந்த சிக்னல் குறைந்த இடத்துல டக்குனு வண்டி நிப்பாட்டுன. பெரிய நம்ம இசை இறங்கிடட்டும். டேய் இப்ப பெரிய அண்ணையும் நம்ம இசை நண்ட தாக்குவாங்க. இப்போ இறங்க வேண்டியது இசையும் அண்ணனும் இல்ல. என்ன பண்ண, காருக்குள்ளே இசை இருந்தாலும் பிரச்சனை. அண்ணன் ஏதாவது யோசின. வண்டி இடிக்காதுடா. அண்ணே அந்த சிக்னல் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. இல்ல கிங்ஸ்னே நீ இசை கொடுத்து இறங்க, நாங்க பாத்துக்கொள்ளல. எப்படா நான் மட்டும் அப்படியே போக முடியும்? அண்ணே புள்ள இருக்குண்ணே. பாரு இறங்க இசை ஒன்னா மட்டும் காப்பாற்ற முடியும். நீ இப்படியே கூட்டி இறங்க, நாங்க காலை பாத்துக்கொள்ளல. அவனு நினைப்பு காருக்குள்ளதான் நம்ம எல்லாரும் இருக்கோனே. காருக்குள்ள நாங்க இருக்கோம். நீ எப்படியாவது இசையை கூட்டிட்டு இறங்கிரு. எப்படி பெரிய எனக்கு என் புள்ள தாண்டா முக்கியம். புள்ளைய கூட்டி இறங்குடா. வண்டி நெருக்கிட்டானுங்க. அண்ணே அவனை நம்ம ஆக்சிடென்ட் ஆகி கொள்ளதான் பாக்கணுங்க. அண்ணே அவனை நோக்க நம்ம கார் ஆக்சிடென்ட் பண்ணணும். என்ன பண்ண அண்ணே? உங்க ஆயுத்தெல்லாம் கையில எடுத்துக்கோங்கடா. இங்க பாரு, நான் சொல்ல ஓத்தனா இறங்கிருங்க. அண்ணா அப்பெல்லாம் இசை விட்டுட்டு இறங்க முடியாது. நீ இசை காப்பாத்து, நாங்க பாத்துக்கிட்டோம். இசை மட்டும் எப்படி எங்க கூட்டு போனா எங்களை பத்தி கவலைப்படாதங்க. அவனுக்கு ஆக்சிடென்ட் பண்ணதான் பாக்கணுங்க, இறங்க முடியாது. வண்டி நிப்பாட்ட முடியாது. கொஞ்சம் ஒரு செவன நிப்பாட்டாலும் தூக்கி வாங்க தட்டி. இப்ப என்ன பண்ண? ஹாய் நீ பயப்படாதே, உன் மேல ஒரு கீழ் கூட விடாதே. என்ன பண்ண டேய் பேசாம பைபாஸ்ல எடுத்துட்ட வண்டியா. பைபாஸ்ல எடுத்து அண்ணா பைபாஸ்ல போறதா இன்னும் ஸ்பீடா போக முடியும். ஊருக்கு போனா ஸ்பீடா போக முடியாது. நான் பைபாஸ்ல வண்டி எடுக்கணும். அண்ணா அது இன்னும் ஆக்சிடென்ட் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ணா நம்ம ஸ்பீடா போக முடியும்டா. ஊருக்குள்ள போனா 4 தெரு இருக்குது. 4 தெரு வந்து மடக்கி வாடுங்க, ஒண்ணும் பண்ண முடியாது. அப்பமே சொன்ன தனித்தனியா போங்கடானே. இந்த ஒன்னும் செவலிங்க குடும்பத்தை தட்டி தூக்க பிளான் போட்டுக்கலாம் பாரு. கிங்ஸ்னே இந்த ஒரு பேச்சு மட்டும் என்கிட்ட கேளு. நான் சொல்ற மாதிரி மட்டும் பண்ணுனே, கண்டிப்பா ஒன்னும் ஆகாது. சீக்கிரம் சொல்லுடா. அண்ணே வண்டிய பெரிய ஓட்டுட்டா. பெரிய ஓட்டுனா டேய் அண்ணனை தட்டி தூக்கி வாடுடா. நீ என்ன பத்தி கவலைப்படாத, புள்ளதான் முக்கியம். சரி சொல்லுடா. நானும் கவினும் புள்ளைய எங்க டீஷர்ட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு குதிச்சிருந்தோம். குதிக்க ஒரு துளி கூட காயப்படாதுன்னு அதுக்கு நான் பொறுப்பேன். நீ இதே ஸ்பீட்ல போன கம்மி பண்ணிடாத. நான் சொல்றது மட்டும் செய்ய. இசையை நான் வச்சுட்டு குதிக்கிறேன், நீ பின்னாடியே குதிச்சிரு. கண்டிப்பா இறங்கணும், எங்களை காப்பாற்ற முடியாது. நீ வேணும், நான் குதிச்ச உடனே அடுத்த நோடி நீ குதி. சரிண்ணா நீ வண்டி வாங்கிக்க. ஆனா நம்ம யாரு குதிச்சதா எதிராளிக்கு தெரியக்கூடாது. அண்ணா எப்படி எதிராளி பார்த்தானு எனக்கு தெரியும்டா. புள்ளைய மட்டும் காப்பாத்திருங்க. கிங்ஸ் என்ன இதே ஸ்பீட்ல போ. கவி நீ டிஷர்ட் கலத்து. சரிண்ணா. இசை தங்க இங்க வா, மாமா டிஷர்ட்டுக்குள்ள வா. உங்களுக்கு ஏதாவது ஆயிருமா? எனக்கு எதானாலும் உனக்கு எதுவும் ஆகாது. எனக்கு இப்போ அதுதான் வேணும். வா. எப்படி கண்காணிச்சானுங்க. என்னடா பண்ண போற? நான் பண்றதை மட்டும் பாருங்க, அவளுக்கு ஒரு அடி கூட படாது. இல்லைண்ணா நான் இதை செஞ்சு பார்த்திருக்கேன். அடிப்படாத உள்ள இருக்கவங்களுக்கு. இது குழந்தைங்களை காப்பாத்துறதுக்காக இந்த மெத்தட் தான். என் நெஞ்சுக்குள்ள இவளை வச்சுக்கிடுவேன். கவின் அதுக்கு அடுத்து என்னை கட்டிக்கிடுவான். நடுசுலதான் இவா இருப்பா. நாங்க ஒரு கோல் மாதிரி உருண்டுவான். எங்களுக்கு தான் அடி போடும், அவளுக்கு ஒரு அடி கூட படாது. ஒரு பால் சேஃப் தானே, பாலுக்குள்ள இவ இருப்பா. நானும் கவினை உருண்டுதான். இல்ல நான் ஆக்சிடென்ட் பண்ணி கொண்டு வருவேன். வேண்டாம், எப்படி சாகுதானு போறோம். என் பிள்ளைய காப்பாத்தி விட்டு நான் சாகுறேன். இசை நேரம் இல்ல, போ. இசை நேரம் இல்ல, போ. நீ போ. உசோட இருந்தவன வந்து பாப்போம். இங்க பாரு, செம்புலிங்க எதுக்கு வாக்கு கொடுத்தாரு எங்களுக்கு தெரியாது. உசுரை காப்பாத்த சொல்லிதான் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்காரு. ஒன்ன நாங்க காப்பாத்தணும். போ. எங்களுக்கு என்னைக்கு நல்ல ஆபத்து வரும்னு தெரிஞ்சுதான் செம்புலிங்க ஒன்ன வாரிசு நியமிச்சிருக்காரு. புரியுதா? போயிட்டு வந்தவங்க போயிட்டா. என் பிள்ளை கூட கொஞ்ச நாள் நல்லா வாழ்ந்துட்டேன். போதும். உங்க பிள்ளை உனக்கு எதுவும் ஆகாது, ஆக விட மாட்டேன். போயிட்டு வா. எங்க செம்புலிங்க வாக்கு பொய்யாகாது, உனக்கு எதுவும் ஆகாது. போயிட்டு வா. போதும், கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் எங்களுக்கு பூரண வாழ்க்கை கொடுத்துட்ட. போதும்.
இசை நேரம் இல்லை இசை நேரம் இல்லடி போடு அண்ணா ஸ்பீட கூட்டுங்க அண்ணா ஸ்பீட கூட்டு எப்படி குதிப்பீங்க அண்ணன் குதிச்சிருவாண்ண நீ ஸ்பீடு மட்டும் குறைக்காத பத்திரமா வந்துருவீங்கல்ல இந்த மண்ணில் உன்னை காப்பாத்ததுக்கு கண்டிப்பா செம்புலிங்க பேரல ஒருத்த உயிரோட இருப்பான் நீ தைரியமா போலாம் அதே ஸ்பீட போ இதே ஸ்பீட போன கோவின் வா கோவின் நான் சொல்றது மட்டும் செய்ய நான் அவளை என் நெஞ்சுக்குள்ள வச்சு கட்டிக்கிறேன் நீ அவளை சேர்த்து என்னையும் சேர்த்து கட்டிக்க எனக்கு புரிஞ்சுட்டு நான் கட்டி விடுறேன் இசை கை கால வெளியில நிட்டத உன் நகம் கூட வெளியில அடிப்படக்கூடாது உன் நகத்துல கூட கீரை விழக்கூடாது நான் பாத்துக்கிறேன் இங்க பாரு நான் சொல்ற மாதிரி மட்டும் செய்ய கையெல்லாம் மடக்கி காலெல்லாம் மடக்கி மாமாக்குள்ள நெஞ்சுக்குள்ள அப்படி இருந்துக்க டிஷர்ட்டுக்குள்ள இருந்துக்க புரியுதா அண்ணன் சொன்ன மாதிரி உன் நகம் கூட வெளியில படக்கூடாது என்னை தாண்டி உனக்கு அடிப்படாது கவினையும் என்னையும் தாண்டி உனக்கு எந்த அடியும் படாது புரியுதா டிஷர்ட்டுக்குள்ள இருந்துக்க சரிங்க மாமா அண்ணே நான் வேணா விட்டுட்டுமா இல்லடா எனக்கு கார் ஓட்டல எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு நான் ஓட்டுறேன் சரி பெரியண்ணே சீட்டு வாங்க அவன் குதிச்சா அடுத்த நோட்டி நீ குதிச்சிரு சரிங்கண்ணா ஆனா ஒண்ணு டே நீங்க தான் கார்ல இருந்து குதிக்கீங்கன்னு எந்த எவன்ஸ் இருக்கக்கூடாது இங்க பார் அந்த இடத்துல இருட்டு கொஞ்சம் ஆரம்பிக்குது அவங்க நான் கரெக்டா விழுந்துடா சரிங்கண்ணே இங்க பாரு வண்டியில இருந்து ஏதாவது விழுந்த மாதிரி தெரிஞ்சா கூட நின்றுவானுங்க எதுவுமே அடையாளம் இருக்கக்கூடாது இதுக்கு மேல நினைக்க வேண்டாம் வாங்க சரிடா உனக்கு எந்த அடியும் படலையே இல்லைண்ணே காலில் வரல லைட் அடி வேற ஒண்ணும் இல்ல அண்ணா உங்களுக்கு ஒண்ணு இல்லடா ஒண்ணு இல்ல அண்ணா இசை கண்ணு திறக்கல பயத்துல ரெண்டா மயங்கிருக்கா அவளுக்கு எந்த அடியும் பட்டிருக்காது சரிடா உங்க பாரு நான் உன் சொல்றேன் நீ இசை கொடுத்து கிளம்பு ஏன்னா என்னாச்சுதே நீ கிளம்பு அந்த கார் முன்னாடி தான் போயிருக்குது பின்னாடி வரமாட்டானுங்க இங்க பாரு இந்த வழி அதை டக்குன்னு போயிரு மயக்கத்தை இருக்கா தொல்லை போட்டு கொண்டு போயிரு சரி உண்மை சொல்லுங்க உங்களுக்கு அடிபட்டு அப்படிதானே ஆமாடா நான் விழுந்ததுல மண்ணில் அடிபட்டு சரி நீ அதை கூட்டிட்டு கிளம்பு அண்ணா ஏய் என் பிள்ளைய காப்பாத்துறதுக்கு நான் உசுரம் தான் இருப்பேன் எனக்கு ஒண்ணு புரியல நீயும் நானும் ரோட்லயே சுத்திக்கிட்டு இருக்கோம் எந்த ஆபத்தும் வரல உடனே ஒத்தையில தான் ஹாஸ்பிட்டலுக்கு நைட் 2 மணிக்கு வீட்டுக்கு வரேன் எந்த ஆபத்தும் வரல கிங்ஸ்டனும் அப்படிதான் 3 மணிக்கு வீட்டுக்கு வரேன் 4 மணிக்கு போறேன் எனக்கு அப்படிதான் ஏன் நம்ம வீட்டு ராஜாவுக்கு கூட எந்த ஆபத்தும் வரல ஆனா நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கும் போது ஏன் பிரச்சனை வருது டேய் நம்ம குடும்பத்துல எவன் முடியாது ஒருத்தன் கை வச்சுட்டா அடுத்து உயிரோட இருக்க முடியாது இருக்கிற எல்லாரும் போட்டு தள்ளி வழங்குற பயம் அதே ஒட்டுமொத்தமா எல்லாரும் இருக்கும்போது ஒட்டுமொத்தமா போட்டுட்டோம்னா எவனும் வந்து கேட்பாங்கிற தைரியம் தான் ஒரு ஏடியா செம்பலிங்க குடும்பத்தை மொத்தமா அழிக்கிறதுக்காக தான் அதான் கிங்ஸன் எப்பமோ எல்லாரும் ஒன்னா வரக்கூடாதுன்னு சொல்றான் இப்ப நீங்க நானும் தனி சுத்தமா நம்ம மேல எவ்வளவு கை வச்சா கிங்ஸன் என்ன பண்றான் அவனும் உயிரோட இருக்கு இல்லையா நம்மள விளையாட்ட அடிக்கிறவன கூட கிங்ஸன் இல்லாம ஆக்கிடுவான் அப்படி இருக்கும்போது அண்ணன் நம்ம கிட்ட ஏதோ பெருசா மறைக்கிற மாதிரி தோணுதா என்ன நீ சொல்ற கிங்ஸன் நம்ம கிட்ட என்னமோ மறைக்கிறான் இல்லன்னு நம்ம அண்ணன் எதையுமே நம்ம கிட்ட மறைக்க மாட்டான் நமக்கு ஆபத்து வருதுன்னா நம்ம கிட்ட சொல்ல மாட்டான் அவ்வளவுதான் அதான்டா நானும் சொல்றேன் நமக்கெல்லாம் எந்த ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு அவன் என்னமோ பண்ணுறான் ஆனா என்ன பண்றான்னு தெரிய மாட்டேங்குது அதுக்காக ஒட்டுமொத்த பார்த்து அண்ணன் மேல வைக்க கூடாது அவன் ஏதோ ஒண்ணு பண்ணுறான் தான் உசுர கூட பெருசா நினைக்காம பண்ணிக்கிட்டு இருக்கான் ஆனா என்னன்னு தெரிய மாட்டேங்குது எனக்கு தெரிஞ்சு எதிரி வெளியில எல்லாம் இல்ல நம்ம கூட தான் இருக்காங்க ஆனா யாருன்னு தெரிய மாட்டேங்குது அது எப்படிடா நம்ம போனதும் தெரியாது நாம அங்க மாலுக்குள்ள போனதும் தெரியாது அப்படி இருக்கும் போது நாம எல்லாம் ஒரே கார்ல தான் வரணும் எப்படிடா தெரியும் டேய் அண்ணன் ஒரு வார்த்தை சொன்னா தெரியுமா எல்லாரும் ஒன்னா வரக்கூடாதுன்னு ஆரம்பத்திலே நம்மள கண்டிச்சாரு எப்படி நம்ம இசை விட்டு பிரிய மாட்டோம்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் சம்மதிச்சு கூட்டு வந்தாரு ஆனா இதெல்லாம் அவருக்கு எப்படி தெரிஞ்சது நம்ம எல்லாம் ஒன்னா போக கூடாது எப்படி அவருக்கு தெரிஞ்சது இருந்தாலும் அவருக்கு ரொம்ப தாண்டா பாசம் ஆமாண்ணு அவர் ரொம்ப பாசக்காரர் தான் சரிடா பிள்ளை தொல்லை போட்டு நீ வீட்டுக்கு போய் சேர்ந்து நான் வரேன் சரிங்கண்ணா புள்ள பத்திரம்டா அதெல்லாம் நான் பாத்துக்கிடுவேன் எனக்கு சாப்பிட்டு தெரியும் நான் போயிடுவேன் புள்ளைய கீழே இறக்கி விட்டுறாத இறக்க மாட்டேன் அண்ணா அண்ணா உங்களுக்கு எதுவும் ஆகலடா இசைக்கு எதுவுமே ஆகலைன்னு கேட்கல அவளை காப்பாத்துவேன்னு வாக்கு கொடுத்தது ஏன் தம்பிங்கடா காப்பாத்தாம விட்டுவானுங்க வாக்கு கொடுத்தது சம்புடிங்க பேருங்கடா காப்பாத்தாம போக மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும் உங்களுக்கு எதுவும் இல்ல அண்ணனுக்கு மட்டும் அடி போட்டுருக்கும் நினைக்கிறேன் சரி நீ இசை கூட்டிட்டு கிளம்பு நீங்க கூட்டு போலியானே உங்க உயிரை சுச்சமா நினைச்சு அவளை நெஞ்சோட அனுப்பிச்சுட்டு வந்து குடிச்சிங்க பாருங்கடா உங்களோட வேலை நான் காப்பாத்திர முடியும் கவின் நீ அவளை கூட்டிட்டு போ நான் ஆஸ்பத்திரி கூட்டு போயிட்டு வரேன்
எனக்கு இப்ப நம்பிக்கை வந்துட்டுடா. எப்படி நீங்க இசையை காப்பாத்திடுவீங்க? அண்ணா, எங்ககிட்ட உண்மையை சொல்லுங்கண்ணே. நீங்க ஏதோ எங்ககிட்ட மறைக்கீங்க. அண்ணா, எங்க நம்புங்கண்ணே. மரணமே வந்தாலும் சரி, காட்டியும் கொடுக்க மாட்டோம், விட்டுட்டு ஓட மாட்டோம். அப்படி புறம்பல நான் பிறக்கேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும்ண்ணே. உங்ககிட்ட நான் ஏற்கனவே நிறைய விஷயத்த சொல்லியிருக்கேன். உங்ககிட்ட மறைக்கிறதுக்கு என்னடா? ஆமாடா, இப்ப நாமெல்லாம் எப்படி அண்ணன் தம்பி ஒன்னா ஒற்றுமையா இருக்கோமோ அப்படிதான் நம்ம தாத்தா காலத்திலயும் செம்பலிங்க ஐயா கூட பிறந்ததே 3 அண்ணே 1 தம்பி. ராஜ பரம்பரையில பிறந்தாலும் பொறுப்புள்ள பிள்ளைங்கள வளர்க்கப்பட்டவங்க. செம்பலிங்க ஐயா குடும்பத்துல மூத்தவர் தான் வேட்டையன். அவர் பேர் வேட்டையன். வேட்டையன் மட்டும் இல்ல, பகைவனை பொந்தாடுவதில் வில்ல. ஆனா அவர் ஊரோட அந்த அளவுக்கு ஒத்து போக மாட்டாரு. அவருக்கு கரெக்டா பேசணும், கரெக்டா இருக்கணும். யாருக்கிட்டையும் இறங்கி போக மாட்டாரு. தப்புன்னு தெரிஞ்சு அதே இடத்துல போட்டுவாரு. ஆயுதத்தோட தான் சுத்துவாரு. அவரை புரிஞ்சுக்கவும் முடியாது, புரிஞ்சுக்க நினைக்கவும் முடியாது. அப்புறம் அவர் தம்பி செங்கோட்டையன். கோபக்காரரு, ஆத்திரக்காரரு. அவருக்கு பிடிச்சது விளையாட்டு. நமக்கு தான் விளையாட்டு, பொழுதுபோக்கு. ஆனா அவருக்கு அது உசுறு. மர்மக்கலையில எத்தனை இருந்தாரு. அவருக்கு தெரியாத மர்மக்கலையே கிடையாது. சிலம்பாட்டம்னு அவர் கத்துக்காத வித்தையும் கிடையாது. மர்மக்கலையில பேர் புகழ் வாங்கினவரு மர்மமா கொல்லப்பட்டாரு. கொல்லப்பட்டாரா? அதனாலதான் அந்த இடத்துக்கு செம்பலிங்க ஐயா வெளிநாட்டுல இருந்து இங்க வந்திருக்காரு. இன்னொருத்த பத்தி நான் சொல்லவே இல்லையே. அவரும் மர்மமான முறையில தான் வீட்டுல கொல்லப்பட்டிருந்தாரு. அதனாலதான் செம்பலிங்க ஐயா வெளிநாட்டுல இருந்து இங்க வந்தாரு. தான் அண்ணனோட மரணத்துக்கு யார் காரணம், தம்பியோட மரணத்துக்கு யார் காரணம்னு கண்டுபிடிக்கதா அவர் அங்கிருந்து இங்க வரவே செஞ்சாரு. அவருக்கு ஆரம்பத்துல ஆங்கிலேயர்கள் மீது தான் சந்தேகம். ஏன்னா கலைகளை சிறந்து விளங்கினவர் தான் அவருடைய தம்பி செங்கோட்டையன். நம்ம வீட்டுல எல்லாத்துக்குமே கத்தி வீசி ஈஸியா வருது எப்படி நினைக்க? பரம்பரை கத்தி வீச்சுல பேர் வாங்கினவரு. அதனாலதான் நம்ம வீட்டுல அது எல்லாத்துக்குமே சாதாரணமா வருது. மரணத்துக்கு காரணம் ஆங்கிலேயர்கள். அப்போ இதே மாதிரி நாட்டுல எல்லாருமே மரணிக்கிறாங்களான்னு தான் செம்புலிங்கையா இந்தியாவுக்கே வந்தது. அதே நிலைமை நம்ம அண்ணன் வேட்டையனுக்கு வந்துடக்கூடாதுன்னு அவர் பர்மால இருந்து இந்தியாவுக்கும், இந்தியா அந்த வேட்டையனை பர்மாவுக்கும் அனுப்பி வச்சாரு செம்புலிங்க ஐயா. ஆனா செம்புலிங்க இந்தியாவுக்கு வந்ததுல இருந்து அவருக்கு ஆபத்து வந்துகிட்டே இருந்திருக்கு. ஆனா செம்புலிங்கையா விடல. ஒருத்த விடாம அத்தனை நேரம் வேட்டையாடி தரமட்டமாக்குனாரு. அதே நேரத்துல இந்தியாவுக்கு விடுதலை கிடைச்சது. இந்தியா விட்டு போக்க அவருக்கு மனசு இல்ல. இங்குள்ள மக்கள் அவருக்கு ரொம்ப பிடிச்சது. இந்திய மக்களுக்காக எல்லாம் செய்ய ஆரம்பிச்சாரு. மக்கள் அவரை போற்ற ஆரம்பிச்சாங்க. நாடு செழிப்பாச்சுது. தான் ஊரை செழிப்பாக்குனாரு, மக்களை நல்வழிப்படுத்தினாரு. 8 பட்டிக்கு அரசரானாரு. அது எங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் செம்புலிங்கையா செஞ்ச சின்ன நல்ல காரியம் தான் அவருக்கு பின்னாடி வினையா முடிஞ்சது. ஒரு காதல் ஜோடிக்கு அடைக்கலம் கொடுத்தது. அவர் மயில வளர்க்கன்னு பாம்பு வளர்த்திருக்காரு. பாம்புக்கு பாலை வளர்த்துட்டாரு. என்னன்னு சொல்றீங்க? ஆமாடா, அந்த காதல் ஜோடி ஊருக்குள்ள வந்தத அதுக்கப்புறம் தான் பிரச்சனையா ஆரம்பிச்சிருக்கு. ஒருத்தன் ஒரு பொண்ணை காதலிச்சு ஊருக்குள்ள கூட்டிட்டு வந்தான். காதல் ஜோடி என்னமோ நல்ல ஜோடி தான். கல்யாணம் பண்ணிட்டு வாழணும்னு வந்தவன் தான். செம்புலிங்கையா சொன்ன ஒரு தீர்ப்பு, அவன் அவளை விட்டுட்டு 2 வருஷம் வெளி மாநிலத்துக்கு போயிருக்கான். பொண்ணை இங்க விட்டுட்டு வெளி மாநிலத்துக்கு போனவன் அங்க கொஞ்சம் காசு பணம் பார்த்த உடனே திரும்பி வரவே இல்லை. அங்கேயே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிருக்கான். அதனால இந்த பொண்ணை பெத்த குடும்பம் செம்புலிங்கையா பழி வாங்குறதுக்கு நினைச்சிருக்கு. தாவீது வேற யாரும் இல்ல, அந்த ஓடி பொண்ண பொண்ணோட தம்பி. என்னன்னு சொல்றீங்க? அந்த காதல் ஜோடியோட தம்பி தான் இவன். பொண்ணு ஊரை விட்டு ஓடி போயிட்டானு அந்த குடும்பத்துல இருந்த எல்லா மான மரியாதை எல்லாம் போச்சுது. தன்னுடைய மான மரியாதை போனதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் செம்புலிங்கையா தானே. அந்த குடும்பமே பழி வாங்க துடிச்சது. நல்லவங்க மாதிரி செம்புலிங்க கூட நெருங்கி பழக்க ஆரம்பிச்சாங்க. அந்த நேரம் தான் செம்புலிங்காவுக்கு அவர் மனைவி கன்சீவ் ஆனாங்க. தான் குடும்பம் நாசமான போனதுக்கு அப்புறம் இவன் குடும்பம் மட்டும் தலைக்கணுமான்னு கூடயே இருந்து பழகி அள்ளிமலருக்கு விஷத்தை கொடுத்தாங்க. அப்பதான் அள்ளிமலர் மாசமா இருந்திருக்காங்க. கருவிலேயே குழந்தை அழிஞ்சது. அள்ளிமலர் காப்பாற்றப்பட்டிருக்காங்க. ஆனா செம்புலிங்கையா ரொம்ப நேர்மையானவரு. அந்த ஓடி வந்த பொண்ணோட குடும்பம் ஒரு ஜமீன்தார் குடும்பம் தான். அந்த பொண்ணு ஓடி வந்தனால அவங்க சொத்து சுகம் எல்லாம் அழிஞ்சு போச்சுது. ஒண்ணு இல்லாம தெருவுக்கு வந்தாங்க. அதை புரிஞ்சுக்கிட்ட செம்புலிங்கையா பண்ணையார்பட்டியில இருந்த ஒரு குடும்பத்தை பார்த்தாரு. அவமானத்தால சொத்து சுகத்தால இழந்த குடும்பத்தை ஒசத்தனுக்காக பண்ணையார்பட்டியில இருந்த ஒரு குடும்பத்துல யாருக்கும் தெரியாம தான் கிட்ட இருந்த அத்தனை சொத்தையும் கொடுத்து அவங்கள பண்ணையார்பட்டி ஜமீன்தாரா மாத்தினாரு. அப்படின்னா பண்ணையார்பட்டி இளவரசரே பரம்பரை பணக்காரங்க கிடையாது. செம்புலிங்கையால உருவாக்கப்பட்ட பண்ணையாரு. செம்புலிங்கையா ரொம்ப நேர்மையானாரு. எல்லாத்தையும் இழந்த இந்த குடும்பத்துக்கிட்ட பண்ணையார்பட்டியில ஒரு இளவரசர் இருக்காரு, அவருக்கு உங்க பொண்ணு தாராளமா கல்யாணம் பண்ணி கொடுங்க, நான் சொன்னா அவர் கல்யாணம் பண்ணிக்குவாருன்னு சொல்லி அனுப்புனாரு. ஆனா அந்த குடும்பத்துக்கு தெரியாது இவர் தங்கிட்ட இந்த சொத்தெல்லாம் கொடுத்துதான் அவர் பண்ணையார்பட்டி இளவரசராவே மாத்திருக்காருன்னு. அது தெரியாம தான் பொண்ணா பண்ணையார்பட்டி இளவரசருக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்க போறோன்னு அவங்களும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க.
எந்த பொண்ணால மானம் மரியாதை சொத்து சொகலாம் போச்சுன்னு நினைச்சாங்களோ அதே பெண்ணால பண்ணையார்பட்டி இளவரசிங்க பட்டத்தை வாங்க வச்சாரு. அந்த ஊர்ல அந்த பொண்ணை மகாராணியா வாழ ஆரம்பிச்சா. அப்படிதான் ஒரு நாள் இரவு கணவன் மனைவி பேசிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண அந்த பையன் பேச்சு வாக்குல நான் அரசன்லாம் கிடையாது, இந்த செம்புலிங்கையா தான் அரசனா மாத்தினாருன்னு மனைவி தானே உண்மையை சொல்லிட்டாரு. அந்த பொண்ணை செம்புலிங்கையை தன்னை ஏமாத்திட்டாரு. ஒரு பிச்சைக்காரனுக்கு தன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்து அரசன்னு போய் சொல்லி தான் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு தான் அந்த பொண்ணு நினைச்சிட்டா. அன்னையில இருந்து மனசுக்குள்ள ஒண்ணும் வெளியில ஒரு வாழ்க்கை அந்த பொண்ணு வாழ ஆரம்பிச்சிருக்கா. முதல் குழந்தை நல்லபடியா பிறந்தது, அதுதான் மகாதேவன், ஈசையோட அப்பா. இரண்டதும் ஒரு பையன் பிறந்தான். ஒரு பிச்சைக்காரனுக்கு நம்ம குழந்தை பெற்று கொடுக்கறதான்னு சொல்லி நல்லா பிறந்த குழந்தைய ஊனமா மாத்திருக்காங்க அந்த அரக்கி. என்னன்னு சொல்றீங்க? இப்படி பொண்ணுங்க இருப்பாங்களா? கோவம், வெறுப்பு, காதல் சென்னை விட்டுட்டு ஏதோ ஒரு பிச்சைக்காரனுக்கு தன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு அந்த பொண்ணு நினைச்சிருக்கா. அவன் நம்மளை ஏமாத்திட்டு போயிட்டான்னு அவனுக்கு தெரியல. செம்புலிங்க ஏமாத்தி ஒரு பிச்சைக்காரனுக்கு நம்மளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான்னு வெறுப்புல இருந்திருக்காங்க. அப்ப குழந்தை பெத்துக்காமே இருக்கலாமே. அவனுக்கு ஆரோக்கியமான குழந்தைகளை பெத்து கொடுக்க கூடாதுன்னு ஒரு கோவம் பேயா மாறி இருக்கா. அப்படி மூணாவது பிறந்துதான் மாணிக்கத்தோட அம்மா. அதுக்கப்புறமா வாத்திர அடங்கல. செம்புலிங்கையாவை எப்படியாவது பழி வாங்கணுங்காக அந்த பையனை விட்டுட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான். என்ன சொல்றீங்க? ஆமாடா, அவமானம் தாங்க முடியாத மகாதேவன் அப்பா தூக்கு போட்டு செத்தாரு. அந்த பாதவத்தி பார்த்த வேலை செம்புலிங்கைய மேல தீராத பள்ளி சுமத்தினா. அப்போ மகாதேவன் நல்ல வளர்ந்த பையனா இருந்திருக்காரு. இந்த அம்மா ஓடி போனதுக்கும் அப்பா நாண்டுகிட்டு செத்ததுக்கும் செம்புலிங்கைய தான் காரணம்னு அந்த பிஞ்சு மனசுல பதிஞ்சு போச்சுது. என்னன்னு சொல்றீங்க? அது மட்டும் இல்ல, செம்புலிங்கைக்கு அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு போராட்டங்களை சந்திக்க வேண்டியதா இருந்திருக்கு. இதை கேள்விப்பட்ட வேட்டையா பர்மால இருந்து இந்தியாவுக்கு வந்திருக்காரு. இந்தியாவுக்கு வந்தவரு அவர் குடும்பத்தை பர்மாவிலே விட்டுட்டு வந்திருக்காரு. அவருக்கு மூத்த பையனுக்கு பிறந்தவதான் நம்ம ஜானன்னு. நம்ம அரண்மனையில தொடர்ந்து மர்ம கொலைகள் நடந்துகிட்டே இருந்திருக்கு. யார் பண்றா என்ன பண்றான்னு எதுவுமே தெரியல. மறுபடியும் அள்ளி மலர் குழந்தை இருக்காங்க, ரெட்ட புள்ள. அதுல ஒரு குழந்தை கிடைக்கல. ஒரு குழந்தை தான் எங்க அப்பா. கிடைக்கலனா கடத்திட்டாங்க. அதே மாதிரி வேட்டையருக்கு எத்தனை பிள்ளைங்கிறது எதுவுமே எங்களுக்கு தெரியாது. எனக்கு அந்த ஆதாரம் எதுவுமே கிடைக்கல. அப்படின்னா இவங்க ஃபேமிலி, இவங்க அப்பா செம்புலிங்கையாவுக்கு பிறந்தவர் தான். எங்க அப்பாவுக்கு முன்னக்குட்டி பிறந்தவர். பிறந்த அன்னைக்கே நம்ம செம்புலிங்கையா கூட ஒரு பெரியவர் இருந்திருக்காரு. அவரு சம்சாரம் அப்பதான் குழந்தை உண்டு. அவர்கிட்ட இந்த குழந்தைய கொடுத்து எப்படியாவது வெளியூர்ல வளர்த்துருங்க, உங்க புள்ளையா வளர்த்துருங்கன்னு சொல்லி அவருக்கு கொஞ்சம் சொத்து சொத்தை கொடுத்து அனுப்பி வச்சுட்டாங்க. அப்படி பாதுகாக்கப்பட்டவர் தான் இவங்க அப்பா. அதுக்கப்புறம் தான் எங்க அப்பா கூட பிறந்தது இன்னொரு பிறவி. ஆனா அவர் இன்னும் கிடைக்கலனா அப்ப அவருக்கு ஒரு குடும்பம் இருக்குன்னு தெரியாதா? நான் இருக்கனே தெரியாதா? தெரியாது. எங்க எப்படி இருப்பாரு எதுவுமே தெரியாது. அதுல நொந்து போனவங்க தான் அள்ளி மலரு. தான் பெத்த பிள்ளைங்களை கூட நம்மளால வளர்க்க முடியலையே, தான் பெத்த பிள்ளை எங்க போச்சுன்னு கூட தெரியலன்னு தினம் நொந்தே நோய்வாய்ப்பட்டிருக்காங்க. அந்த பொம்பளை தானே எங்களுக்கு காரணம் வந்திருக்க போது, அப்ப அந்த பொம்பளை ஏதாவது பண்ணிருக்க வேண்டியதானே? அங்கதாண்டா ஒரு வீடு விளையாண்டு இருக்கு. என்னன்னு சொல்றீங்க? அப்படி இன்னொருத்தங்க கூட ஓடி போய் அவங்கிட்ட வாழ்ந்துட்டு இருக்கும் போதான் அந்த பொம்பளைய முத காதலிச்சவன் அவ கண்ணில் பட்டிருக்கான். என்னை இப்படி ஏமாத்திட்டு போயிட்டேடான்னு அவன் சட்டை பிடிச்சு கேட்கும் போதுதான் அவன் அசால்ட்டா போய் சொல்லியிருக்கான். எனக்கு ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சிட்டு புள்ள குட்டியோட இருக்கிறத செம்புலிங்கையை தான் பார்த்தாரு. அவர் தான் என் ஊர் பக்கமே வரக்கூடாது, இனி அந்த பொண்ணு பக்கமே நீ வரக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு வரவில்ல, எனக்கு கல்யாணம் முடிஞ்சு பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் இருக்குன்னு உண்மையை போட்டு உடைச்சிருக்கான். அப்பதான் அவன் மனசால செத்து போயிருக்கான். அப்ப மனசால செத்து செம்புலிங்கையா தனக்கு எவ்வளவு போய் உதவி பண்ணிருக்காரு. உதவி பண்ண மனுஷனையே தூக்கி எறிஞ்சு அவருக்கு துரோகம் பண்ணிட்டோமேனு இங்க அரண்மனைக்கு ஓடிடும் போது அதுக்குள்ள மகாதேவன் அப்பா இறந்து போக செத்து போயிட்டா. அங்கே தீ குளிச்சு செத்து போயிட்டா. செஞ்ச பாவம். தான் கையாலே தான் குடும்பத்தை அழிச்ச பொம்பளை. ஒரு பொண்ணுக்கு புத்தி இல்லாம போச்சுன்னா ஒரு குடும்பமே இல்ல, ஒரு சாம்ராஜ்யமே எப்படி அழிங்குதுக்கு அவதான் உதாரணம். அவசர புத்தி, அறியாத வயசுல வர்ற காதலே, அதுக்கப்புறமும் புரிஞ்சுக்காத ஒரு மனநிலை, தெளிவா முடிவெடுக்க முடியாத ஒரு மனநிலை, கிடைச்ச வாழ்க்கை கூட தக்க வைக்க முடியாம வன்மம், பகை, பெத்த பிள்ளைய ஊனமாக்குனா பைத்தியமாக்குனா, வாழ்க்கை கொடுத்து தான் கூட வாழ்ந்துட்டு இருந்தவனை நாண்டுட்டு சாக வச்சா, தனக்கு உதவி பண்ண மனுஷனுடைய குடும்ப வம்சத்தையே அழிச்சா. அதை விட பெரிய பாவம், அடுத்த சந்ததிக்கு என்ன நடந்துட்டு உண்மை சொல்லாமலே அவ தீ குளிச்சு செத்து போனது. இது எதுவுமே தெரியாத மகாதேவன் தான் குடும்பம் அழிஞ்சுக்கிட்டு செம்புலிங்கையா தான் காரணம் நினைச்சிருக்காரு. இப்படி ஒரு பொண்ணால ஒரு வம்சம் இல்ல, பல தலைமுறை பகையை தாண்டி வந்துகிட்டு இருக்கு. அப்பம் கூட தெய்வமா மாறினாரு செம்புலிங்கையா. தனக்கு ஒரு பொன் குழந்தை பிறந்ததுன்னா அதை மகாதேவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த வம்சத்தையே விருத்தியடை செய்யணும்னு தவம் இருந்து இவங்க அம்மாவை பெத்து எடுத்தாரு. தவம் இருந்து நோய்வாய்ப்பட்டு இருக்கும் போது கூட அள்ளி மலர் இவங்க அம்மாவை பெத்து எடுத்தாங்க. தன்னால ஒரு குடும்பத்தை சரி பண்ண முடியும்னு நோய்வாய்ப்பட்டு இருக்கும் போது கூட அள்ளி மலர் இவங்க அம்மாவை பெத்து எடுத்தாங்க. அது வரைக்கும் செம்புலிங்கையா பகையா பார்த்த அள்ளி மலர் தங்கச்சி கூட தெய்வமா பார்க்க ஆரம்பிச்சாங்க. மகாதேவனுக்கு எப்படியாவது புரிய வைக்கணுங்காக அவங்க வீட்லயே தான் இருந்தாங்க அள்ளிமலையோட தங்கச்சி. மகாதேவன் கேட்கிற மாதிரி இல்ல, தாங்கிட்ட இந்த ஒட்டுமொத்த சொத்தையுமே மகாதேவனுக்கு எழுதி கொடுத்தாரு செம்புலிங்கையா. அது சரிண்ணே, அப்படின்னா அந்த பொம்பளை தான் இல்லையே.
அதுக்கப்புறமா எப்படி நான் பார்க்க தொடருது? ஏதோ ஒரு நஞ்ச பூமியில விட்டுட்டு போயிருக்கா அந்த பொம்பளை. புரியலண்ணே. ஏதோ ஒரு நஞ்சு கொடிய பாம்பை இந்த பூமியில விட்டுட்டு போயிருக்குது. அது யாருன்னு நல்லா தெரியல. ஆனா அது அறியாம விட்டுட்டு போச்சதே. அதுக்கும் தெரியல. மகாதேவனுக்கு எப்படி உண்மை தெரியாதோ அப்படி அந்த விஷ பாம்புக்கும் எந்த உண்மையும் தெரியாது. அண்ணே, ஒரு மாணிக்க அம்மாவா இருந்தா நான் கண்காணிக்காம இருப்பானடா. எனக்கு பல நாள் டவுட் தான். அப்படின்னா நம்ம அத்தை கொண்டது மகாதேவனா? இல்ல, அந்த நஞ்சு கொடிய பாம்பு வேட்டைய என்னாரு செம்புலிங்கய்யா, அள்ளி மலரு, வேட்டைய 3 பேருக்குமே விஷம் வச்சு கொல்லப்பட்டிருக்காங்க. அண்ணன், இதெல்லாம் வச்சது யாருன்னு தெரியலடா. எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒண்ணு மிஸ் ஆயிருக்குது. எங்கேயோ ஒரு அடையாளத்தை யாரும் விட்டுட்டு போயிருக்காங்கடா. எங்க எப்படி விட்டாங்கன்னு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. இசை குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஆகாது. வேட்டையன் சாகும் போது அந்த குடும்பத்தை அழிக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு செத்துருக்காரு. அப்படின்னா அந்த விஷப்பாம்பு அங்க கூட இருக்கலாம். இவங்க பாட்டியை காதலிச்சு ஏமாத்திட்டு போனவன் வேற யாரும் இல்ல. ஊருக்குள்ள புதுசா வந்திருக்கானே பன்னியார்பட்டிக்கு, அவன் தான். இப்ப ரேச்ச சுத்திக்கிட்டு இருக்கால அந்த அந்த குடும்பம் தான். உழைச்சி அவன் பொம்பை விஷயத்துல ரொம்ப மோசம். அவன் மட்டும் இல்ல, அந்த குடும்பத்துல எல்லாமே அப்படிதான். ரேச்சலுக்கு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது. என்னன்னு சொல்ல வரீங்க? ரேச்சல் தான் என்ன கூப்பிட்டு இருந்தா. என்னன்னு சொல்றீங்க? 2 நாளை என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே ரேச்சல் வந்தா. எனக்கு புரியல. ஒருவேளை என்கிட்ட மன்னிப்பு தான் கேட்க வரானே. நான் ஓங்கி அரைஞ்சிட்டேன். அப்பதான் என்கிட்ட சொன்னா, சில ரகசியங்கள் தெரிய வேண்டியிருக்கு, நீங்க என்ன ஃபாலோ பண்ணி வாங்க, நான் சொல்ற இடத்துக்கு சொன்ன நிலைக்கு வாங்கன்னு சொல்லியிருந்தா. ரேச்சலா? ஆமாடா, அவ சொன்ன டயத்துக்கு நானும் போனேன். அங்க என்ன நடந்து தெரியுமா? ஈரக்கொலையாடி போச்சுடா. ரேச்சல் ரேச்சல் ரேச்சல்